அனைவருக்கும் வணக்கம். நாம் யோக வாசிஷ்டம் என்கிற பகவான் ஸ்ரீராமருக்கும் அவருடைய ஞான குருவாகிய வசிஷ்டருக்கும் இடையிலே நடைபெற்ற ஞான உரையாடல் நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த பதிவிலே இந்த பிரபஞ்சத்திலே மக்களுக்கு நற்கருத்துக்களை சொல்லுவதற்காக சில கதைகள் சொல்லப்பட்டன. அந்த கதைகளுக்குள்ளே தத்துவங்கள் சொல்லப்பட்டன. கதைகளிலே நிலைகளை பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்காமல் அதிலே சொல்லப்பட்ட தத்துவங்களை மாத்திரம் உள்வாங்கிக் கொள்ளும்படியாக ஸ்ரீராமருக்கு வசிஷ்டர் சொல்லிய கருத்துக்களை கடந்த பதிவிலே பார்த்தோம். பகவான் ஸ்ரீராமர் கேட்கக்கூடிய கேள்விகளை பார்க்கும்போது ஏதோ ஒரு குழந்தைத்தனமான கேள்வியாக இருப்பதைப் போல தோன்றலாம். ஆனால் இதற்குள்ளேயும் மிகப்பெரிய தத்துவங்கள் அடங்கி இருக்கின்றன. பகவான் ஸ்ரீராமர் அவதார புருஷர். அவர் அறியாதது என்று இந்த உலகில் எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது வசிஷ்டரிடமிருந்து தூண்டி துருவி பற்பல வினாக்களை அவர் எடுப்பதற்கு காரணம், ஞானிகள் தங்கள் மனத்திலே வைத்திருக்கக்கூடிய தத்துவங்களை எல்லாம் வினாக்கள் வாயிலாக வெளிப்படுத்தி உலக மக்களுக்கு தர வேண்டும் என்கிற நோக்கம்தான். இவற்றையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டுவிட்ட ஸ்ரீராமர் தன்னுடைய முதுமை காலத்திலே தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் தத்துவங்களாக மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். பகவான் ஸ்ரீராமர் சொல்லி அருளிய ராமபிரானின் தர்ம முரசு என்கிற நூல் அற்புதமான ஞான கருத்துக்களை கொண்டதாக இருக்கின்றது. பகவான் ஸ்ரீராமர் எல்லாவற்றையும் சரியாக அறிந்திருந்த காரணத்தால் நல்லாட்சியை பரதகண்டத்திலே கொடுத்தார் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ராமர் கேட்கிறார், ஞானம் அடைந்து நிர்விகல்ப சமாதியும் சித்தித்து ஏன் மறுபடியும் பூமியில் ஜனனம் ஏற்படுகிறது என்று கேட்கிறார். படிப்படியாக பரிணாம வளர்ச்சியிலே ஆன்மா என்பது மனித உடல் எடுக்கிறது. மனித உடல் என்கிற அற்புதமான கருவியை கொண்டு ஆத்ம பிரகாசத்தை அதிகரித்து ஞானம், நிர்விகல்ப சமாதி ஆகியவற்றையும் அடைகின்றது. அப்படி அடைந்த பிறகும் கூட ஆன்மாக்கள் மறுபடியும் இந்த பூமியிலே பெறப்படுவதாக காணப்படுகிறதே. அப்படிப்பட்ட மறுபடியும் நிர்விகல்ப சமாதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய பிறவிகளுக்கு என்ன காரணம் என்று கேட்கிறார். வசிஷ்டர் பதில் சொல்லுகிறார், ஜனனமாகிறவர்கள் நியதி என்னும் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டவர்களே ஆகும். இந்த நியதியும் சித்தின் சக்தியை தவிர வேறல்ல. இது சிருஷ்டி ஏற்பட்ட காலத்திலேயே அதன் கூடவே எல்லா வஸ்துக்களையும் வியாபித்து எக்காலத்திலும் மாறுபாடு அடையாமலும் ஒவ்வொரு பொருளையும் கிரியைகளையும் தனக்கு உட்படுத்திக் கொண்டு நிற்கின்றது. ஆகவே சிருஷ்டியும் நியதியும் ஒன்றை ஒட்டி ஒன்று பிரவித்திக்கலாயிற்று. இந்த நியதியின் காரணத்தால் தான் பல ஜந்துக்கள் உண்டாகவும் இயன்றது. இல்லாவிடின் ஒரு பொருள் மற்றொன்றாக மாறியோ அல்லது ஒன்றுக்கொன்று வித்தியாசம் இல்லாமல் உலகம் விஸ்தரிக்க வேண்டும். ஆகவே நியதி என்பது பொற்பூண்டுகள், ஜீவராசிகள், தேவ அசுரர்கள் எல்லாவற்றையும் வியாபித்து இவற்றிலுள்ள வேதங்களுக்கும் காரணமாய் நிற்கின்றது. இங்கே வசிஷ்டர் சொல்லக்கூடிய கருத்து, நிர்விகல்ப சமாதியை பெற்றிருந்த ஆன்மாக்கள் மறுபடியும் இந்த பூமியிலே பிறந்தாலும் கூட சாமானிய ஜீவராசிகளைப் போல கீழ்மையான குணங்களை கொண்டு கீழ்மையான நிலைகளை கொண்டு பிறப்பதில்லை. நேர்மையான நிலைகளிலே இருந்து பிற்காலத்திலே வரக்கூடிய சந்ததிகளுக்கு சரியான சான்றாக இருந்து வாழ வேண்டிய வாழ்க்கை நெறிமுறையை பற்றி சொல்லிக் கொடுப்பதற்காகவே பிறப்பெடுத்தன என்று சொல்ல வருகிறார். இது ஸ்ரீராமருடைய அவதாரம் மற்றும் பகவான் கிருஷ்ணருடைய அவதாரத்தை பற்றியும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. விஷ்ணு என்று அழைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய சித்தர் அல்லது முனிவர், ரிஷி என்பவர் பூலோகத்திலே மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை சான்றாக வாழ்ந்து காட்டும் விதமாக ஸ்ரீராமனாக அவதரித்தார் என்று சொல்லப்படுகிறது. ராம அவதாரம் அல்லது கிருஷ்ண அவதாரம் என்பது ஏற்பட்டு இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்காவிட்டால் மக்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்து தவறுகளை செய்பவர்களாக மாறி போவார்கள். நீங்கள் இந்த வரலாற்றின் பக்கங்களிலே தொடர்ந்து உற்று கவனித்து வரும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த பரதகண்டத்திலே ஆங்காங்கே மகான்கள் தோன்றி மக்களை நல்வழிப்படுத்த, நேர்வழிப்படுத்த முயன்று கொண்டே இருக்கிறார்கள். அவ்வப்போது சரியான பாதையிலே மக்களை திருப்புவதற்கு முயன்று கொண்டே இருக்கிறார்கள். இதை நாம் தொடர்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய சரித்திரத்தின் நெடுகிலும் எண்ணற்ற மகான்களை பார்க்கிறோம். அவருடைய வித்தியாசமான உபதேசங்களை பார்க்கிறோம். இவை எல்லாமே மகான்கள் மறுபடியும் ஏன் பிறந்தார்கள் என்று கேட்டால் பொருளற்ற
கேள்வியாக மாறிப்போகும். மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காகவும் சரியான பாதையில திருப்புவதற்காகவுமே பராவரத்தின் கட்டளையின் பேரில் மகான்களும் மறுபடியும் அவதரித்தார்கள் என்பதற்காக அவர்கள் சாமானியர்களைப் போல மறுபடியும் கீழ்மையான நிலையை நோக்கி செல்வதில்லை. மகான்களாக அவதரிக்கிறார்கள். மகான்களாக எந்த விதமான குறைபாடும் இல்லாத ஜீவ பிரகாசத்தை பெற்றவர்களாகவே எப்போதும் இருக்கிறார்கள். இதை சரியாக புரிந்து கொண்டுவிட்டால் மகான்கள் ஏன் மனிதர்களாக பிறந்தார்கள் என்கிற வினாவுக்கான விடை நமக்கு தெரிந்துவிடும். மேலும் வசிஷ்டர் சொல்லுகிறார், இப்படி நியதியின் விஸ்தாரம் சகலத்தையும் வியாபித்து நிற்பதால் இதற்கும் சாட்சி பூதமாக இருக்கும் பரமார்த்தத்தையே நாம் சந்தேகிக்கும்படி நேர்ந்துவிட்டது. ஆகாயத்தில் ஒரு சித்திர அமைப்பை காண்பதாக நாம் சில சமயங்களிலே நம்புவதைப் போல இந்த பரபிரம்மத்தின் இருப்பை கூட நாம் எளிதில் மறக்கிறோம். அப்படி இல்லாவிடின் நியதியும் நிலைக்காது. இந்த சம்சாரம், நியதி என்னும் தத்துவம் எல்லாம் பிரம்மா, சிவன் இவர்களைப் போல ஞானிகளால் நமக்கு அறிவிக்கப்பட்டன. மேற்சொல்லிய நீதிக்கு ஆதாரம் பௌருஷமே. இங்கே வசிஷ்டர் சொல்லுகிறார், பிரம்மா, சிவன் இவர்களைப் போல ஞானிகள் என்கிற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருப்பதால் சிவன், பிரம்மா, விஷ்ணு என்று சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் சாமானியர்களாக மனிதர்களாக பிறந்து தங்கள் ஆன்மாவை மேன்மைப்படுத்திக் கொண்டு உயர்ந்த நிலையை பெற்றவர்கள் என்பது இங்கே நமக்கு தெளிவாக தெரிய வருகிறது. இதுவே பௌருஷம், இதுவே ஆண்மை, இதுவே ஆண்மைக்கான ஆதாரம் என்று சொல்லுகிறார். இப்பௌருஷம் இல்லாவிட்டால் நியதி நிலைக்காது. பௌருஷமும் சித்தின் தன்மையே. மானிடர்களுக்கும் பௌருஷமே பிரதானம். பௌருஷம் இன்றி ஒரு செயலையும் சாதிக்க முடியாது. நியதியின் சுபாவமும் இப்படியே. ஒவ்வொருவருடைய கிரியைகளுக்கும் கர்மங்களுக்கும் நியதிதான் காரணம். தற்சமயம் நீ என் உபதேசத்தை அடைவதும் நியதியின் குணத்தாலேதான். அப்படி இருந்த போதிலும் மானிடர்கள் பௌருஷம் இல்லாமல் இருப்பின் அவர்களுடைய கதியும் மரம் மட்டைகளைப் போலவேதான் இருக்கும். நியதியின் சக்தியால் தேகம் ஏற்பட்டது என்று அது நியதியாலேயே ஆதரிக்கப்படும் என்று ஒருவன் சும்மா இருப்பின் அவன் உயிரை இழப்பதில் சந்தேகமில்லை. நியதியானது எப்படி பௌருஷத்தால் நிலைநிற்கிறதோ அவ்விதமே மனிதனுடைய பௌருஷத்தால் தான் நிலைநிற்க முடியும். ஆகையால் நியதியின் நடை எவ்விதம் இருப்பினும் மானிடர்கள் பௌருஷத்தை கைக்கொண்டுதான் ஞானத்தை அடைய வேண்டும். இங்கே சமஸ்கிருத பதங்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. பௌருஷம் என்பது புருஷத்துவம், ஆன்மீகத்தன்மை. இதற்கான விளக்கத்தை ஞானபிதாவால் சொல்லப்பட்ட சித்தவேதத்தின் மூலமாக நாம் அறிய முடியும். அறிவு என்பது ஆண்மை, மனம் என்பது பெண்மை. அறிவு என்கிற ஆண்மை மனம் என்கிற பெண்மையை அடக்கி ஆட்கொண்டால் ஞானம் என்பது பிறக்கும். அதுதான் உண்மையான ஆண்மை என்று சொல்லுகிறார். அறிவாக இருக்கக்கூடிய ஆண் மனமாக இருக்கக்கூடிய பெண்ணை அடக்கி ஆண்டால் அது புருஷத்தன்மை, அது ஆண்மைத்தன்மை என்று ஞானபிதா சொல்லுகிறார். அந்த கருத்துத்தான் இங்கே வசிஷ்டர் மூலமாக யோக வாசிஷ்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே உடல் கொண்டிருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்குள்ளும் இந்த தத்துவம் என்பது இருக்கத்தான் செய்கிறது. ஆணுக்குள்ளே பெண் தத்துவமும் பெண்ணுக்குள்ளே ஆண் தத்துவமும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. மனிதனுடைய உடலை அலசி ஆராயக்கூடிய இன்றைய மருத்துவ ஆய்வாளர்களும் கூட மனிதர்கள் உடலுக்குள்ளே ஆண்மை சுரப்பிகள், பெண்மை சுரப்பிகள் என்று இரண்டு இருக்கின்றன. ஒரு ஆணின் உடலிலே பெண்மை சுரப்பி அதிகரித்து விட்டால் அலித்தத்துவத்தை கொடுத்து விடுகிறது என்பதையும் சொல்லி இருக்கிறார்கள். எனவே ஒன்றுக்குள் ஒன்று கலந்தே இருக்கிறது. ஒன்று என்று சொன்னால் அதற்குள்ளே இரண்டு இருக்கிறது. ஆன்மா அல்லது உடல் என்று சொன்னால் அதற்குள்ளே ஆன்மா இருக்கிறது. ஆன்மாவின் வெளிப்பாடாகிய ஜீவசக்தியாக வாயு இருக்கிறது. சக்தி தத்துவம், சிவ தத்துவம் இரண்டும் கலந்தே இருக்கின்றன. இப்படித்தான் எல்லா உடல்களுமே கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அந்த உடலுக்குள்ளே இருந்து மேன்மை பெற வேண்டும் என்றால் ஆண்மை தத்துவம் இருந்தே ஆக வேண்டும். ஒரு பெண் என்று உருவமைப்பிலே ஒருவனை பார்த்தாலும் கூட அவளுக்குள்ளேயும் ஆண் தத்துவம் இருக்கத்தான் செய்கிறது. ஆண் தத்துவம் இல்லாத பெண் தத்துவத்தால் இயங்க முடியாது. பெண் தத்துவம் இல்லாத ஆண் தத்துவத்தாலும் இயங்க முடியாது. இந்த கருத்துக்களைத்தான் இங்கே வசிஷ்ட மகாமுனிவர் நமக்கு சொல்லுகிறார். பகவான் ஸ்ரீராமர் கேட்கிறார், இந்த ஜீவனானது பரபிரம்மத்தில் தோன்றியும் இரண்டு என்ற பாவம் ஏற்பட காரணம் என்ன என்று கேட்கிறார். இது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. பரபிரம்மத்திலிருந்துதானே எல்லாமே தோன்றின. அப்படி இருக்கும்போது ஏன் அது அப்படியே இருக்காமல் இரண்டாக மாறியது என்று கேட்கிறார். வசிஷ்டர் பதில் சொல்கிறார், பிரம்மம் பரமசாந்தமாகவும் அமைதியாகவும் சதா இருப்பினும் மிகவும் அமைதியாக இருக்கும் ஒரு கடலில் ஒரு சிறிய அலை ஏற்பட்டால் எப்படியோ அப்படியே இந்த சாந்த கடலில் ஒரு ஸ்பந்தம் அல்லது அசைவு எதேச்சியாகவே ஏற்பட்டது. அதுவே இந்த ஜீவன் என்ற தோற்றம். அது சித் ஸ்வரூபம்.
சேதனமே அதற்கு இயற்கையான குணம். சேதனம் சூட்சும ஸ்திதியில் சங்கல்பம் என்றும், வெளிப்படையாக தோன்றும் பொழுது கிரியை என்றும் சொல்லப்படும். இந்த ஜீவனானது சங்கல்ப வசத்தால் சகல வஸ்துக்களையும் பிராணிகளையும் முதலில் சூட்சுமமாகவும் பிறகு பூத சம்பந்தத்துடனும் சிருஷ்டித்தது. இப்படி சிருஷ்டிக்கப்பட்டவைகள் எல்லாம் ஜீவனின் பிரதிபிம்பமே என்று குறிப்பிடுகிறார். இங்கே வசிஷ்டர் சொல்லக்கூடிய தத்துவம் இயல்பாக புரியக்கூடியதாக இருக்கிறது. ஆழ்கடல் என்பது அமைதியாக அலைகள் இல்லாமல் இருக்கிறது. திடீரென்று எப்படி அதிலே சலனம் ஏற்பட்டது என்றே தெரியாமல் அலைகள் உருவாகின்றன. அமைதியாக இருக்கும் நீரின் மீது காற்று மோதும் போது அலைகள் உருவாகின்றன. அந்த அலைகள் என்பவை உருவாகிய போது ஒரு புதிய இயக்கம் என்பது ஏற்படுகிறது. புதிய இயக்கம் ஏற்படும் போது அந்த புதிய இயக்கத்தின் காரணமாக புதிதாக எவையாவது உருவாகி கொண்டேதான் இருக்கின்றன. பராபரம் என்பது எந்த விதமான அசைவும் இல்லாமல் சாந்தமாக இருந்தது. அது தனக்குள் தானாகவே அசைவை ஏற்படுத்தியது. பராபரம் அசைந்த போது சிருஷ்டிகள் ஏற்பட்டன. அந்த சிருஷ்டிகள் காரணமாக பற்பல சிருஷ்டிகள் ஏற்பட ஆரம்பித்தன. இது இயல்பாகவே நடந்தது. இது எப்படி உருவாயிற்று என்பதை எவராலும் சொல்ல முடியாது. இது பராபரத்திற்கு மாத்திரமே தெரிந்த ஒரு ரகசியமாக இருக்கிறது. அசைவற்று இருந்த பராபரம் திடீரென்று அசைந்ததும், பராபரத்தின் சிறிய அசைவும் கூட இத்தனை கோடி உயிர்களாக உருமாறிவிட்டதையும் இங்கே பார்க்க முடிகிறது. இவை எல்லாமே சங்கல்பம் மற்றும் அதன் காரணமாக ஏற்பட்ட விளக்கங்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு காரியத்தை ஒருவன் செய்ய போகும்போது அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று முதலிலே சிந்திக்கிறான். அதன் பிறகு செயல்பட ஆரம்பிக்கிறான். முதலிலே சங்கல்பமும் அதன் பிறகு கிரியை என்கிற செயலும் ஏற்படுகிறது. முதலிலே திட்டமிடுதல், அதற்கு பிறகு காரியங்கள் என்பவை நடக்கின்றன. அமைதியாக இருந்த பராபரம் என்பது சிறிய அசைவு என்கிற சங்கல்பத்தை ஏற்படுத்தி கொண்டது. அந்த சங்கல்பம் என்பது ஏற்பட்ட பிறகு பற்பல விதமான சிருஷ்டிகள் ஏற்பட ஆரம்பித்தன. இதைத்தான் இங்கே வசிஷ்ட மகாமுனிவர் சொல்லுகிறார். இப்படி சிருஷ்டிக்கப்பட்டவைகள் எல்லாம் ஜீவனின் பிரதிபிம்பமே. ஜீவன் பிரவிற்த்தியை தொழிலாக கொண்டதால் தான் அதன் நோக்கம் முற்றிலும் அதிலேயே மூழ்கி கிடந்தது. தான் யார் என்று உணர்வதில்லை. தன் இயக்கத்தில் தான் தன்னை உணர்கிறது. இதுவே துவைத பாவத்திற்கு காரணம். ஜீவனுக்குத்தான் இவ்வித உணர்ச்சி ஏற்படுகிறதே தவிர சதா ஆனந்தமயமாயிருக்கும் பிரம்மத்திற்கு யாதோ உணர்ச்சியும் ஏற்படுவதில்லை. ஆயினும் ஜீவனுடைய சிருஷ்டியிலும் சங்கல்பத்திலும் இந்த பிரம்மம் வியாபித்தே இருக்கிறது. ஏனெனில் ஜீவனும் அதை தவிர வேறல்லாததால் நம் தேகத்தில் ஜீவன் என்பது எப்படி ஒவ்வொரு அங்கத்தையும் ஒவ்வொரு தருணத்தையும் வியாபித்திருக்கிறதோ அது போலவே பிரம்மம் எவ்விடத்திலும் எல்லா வஸ்துக்களிலும் வியாபித்திருக்கிறது. இந்த ஜீவனுக்கு தான் செய்யும் கிரியைகளே தன் கர்மாவாக ஏற்படுகின்றன. ஆகையால் தன்னுடைய கர்ம பலன்களிலிருந்து ஜீவன் எப்படி தப்பிக்க முடியும்? இக்கர்மங்களே இந்த ஜீவனுக்கு தெய்வம் வேறு தனி புருஷனான ஒரு தெய்வம் என்பதே கிடையாது. மேலும் இந்த ஜீவன் தான் சிருஷ்டிகளுக்கெல்லாம் காரணம். இந்த ஜீவன் தான் பிரம்மா என்றும் அழைக்கப்படுவது. இதை தவிர வேறு தனிப்படையான சிருஷ்டிகர்த்தா ஒருவன் இல்லை. இங்கே வசிஷ்ட மகாமுனிவர் சொல்லக்கூடிய கருத்து மிகவும் எளிமையானது. சலனமில்லாமல் இருந்த சமுத்திரத்திலே திடீரென்று ஒரு அழுத்தம் தோன்றி அலைகள் உருவாகின. அலைகள் உருவாகி மேல் நோக்கி தண்ணீர் கிளம்பிய போது சிறு சிறு நீர்த்தவளைகளாக அது பிரிந்து ஆகாயத்திலே சிறிது நேரம் பயணித்து அதன் பிறகு மறுபடியும் சமுத்திரத்துக்குள்ளே விழுந்து விடுகிறது. ஆழ்கடலிலே அழுத்தம் ஏற்பட்டு திவளைகளாக தெரித்த நீர்க்குமிழிகள் ஜீவன்களாக மாறுகின்றன. ஆகாயத்திலே சிறிது நேரம் சஞ்சரித்தான பிறகு அந்த நீர்த்திவளைகள் எல்லாம் மறுபடியும் சமுத்திரத்திற்குள்ளே சென்று ஐக்கியமாகின்றன. அதுபோல பராபரத்திலிருந்து புறப்பட்டு வெளிப்பட்டு வந்த ஜீவர்கள் எல்லாம் மறுபடியும் பராபரத்திலே சென்று இணக்கம் பெறுகின்றன. இப்படித்தான் சிருஷ்டியும் சிருஷ்டிக்கு பின்னான ஒடுக்கமும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனித்தன்மையோடு இருப்பதற்கு காரணம் மாயை தான் என்று வசிஷ்டர் சொல்லுகிறார். இந்த உலகிலே எல்லா உயிர்களும் பராபரத்திலிருந்து வந்தவைதான். ஆனால் அவை வெளிப்பட்டு வந்து சலனப்பட்ட போது வெவ்வேறு வகையான நிறங்களை கொண்டிருக்கின்றன. இதையும் ஒரு எளிய உதாரணமாக புரிந்து கொள்ளலாம். நீர்த்திவளைகள் ஆகாயத்திலே தெரிக்கின்றன. அப்படி தெரிக்கும் போது கதிரவன் கிரணங்களிலிருந்து வெளிப்பட்டு வந்த பிரகாசம் என்பது ஒவ்வொரு நீர்த்திவளையிலும் பற்பல விதமான வர்ண ஜாலங்களை செய்கிறது. 7 வகையான வர்ணங்கள் நீர்த்திவளைகளிலே பிரதிபலிக்கின்றன. அவற்றை கொண்டு இந்த நீர்த்திவளை இன்ன நிறமானது என்று பிரித்து பார்த்தால் அது தவறாக போகும். எல்லா நீர்த்திவளைகளும் கடலிலே இருந்து வந்தவை. அவைகளுக்குள்ளே எந்த விதமான நிறவேதங்களும் கிடையாது. தோன்றிய நிறவேதங்கள் எல்லாம் கதிரவன் கிரணங்கள் பட்டதின் காரணமாக ஏற்பட்ட தற்காலிகமான மாயைகளே. இப்படித்தான் இந்த உலகத்திலே சிருஷ்டியாகி இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் மாயையிலே சிக்கி தவிக்கின்றன. இந்த மாயை நீங்கும் போது தான் என்னார் என்பதை புரிந்து கொண்டு மறுபடியும் பராபரத்தில் ஐக்கியப்படுகின்றன.
இதைத்தான் இங்கே வசிஷ்ட முனிவர் சொல்லி வருகிறார். எத்தனை விளக்கங்களை சொல்லி வந்தாலும் கூட இவற்றை நேரடியாக நாம் அனுபவத்தினை உணரும் போது மாத்திரமே இது உண்மை என்பது புரிய வரும். அதுவரையிலும் இவை எல்லாமே வெறும் காகிதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் மாத்திரமே. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.